நீங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்குறோம். பாம்பு கடி. இது எவ்வளவு கொடிய விஷத்தன்மை கொண்டதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது பாம்பு கடியில் 4 வகையான பாம்புகள் இருக்குது. விரியம், கண்ணாடி விரியம், கட்டுக்கா விரியம், சுரட்டை, நல்ல பாம்பு. இப்படி பலவிதமான விஷத்தன்மை கொண்ட உள்ள பாம்புகளாக இருக்குது. இது ஒரு வழியில் நம்மளை தீண்டிச்சுன்னா அந்த நேரத்தில் என்ன செய்யணும் தவிச்சு கொண்டிருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு மருத்துவமாக உங்களுக்கு சொல்கிறேன். எட்டி மரம் இருக்குது. உங்களுக்கு எட்டி மரத்துடைய பட்டையை செதுக்கினீங்கன்னா வந்துடும். எட்டு மரத்தின் பட்டையை மை போல் அரைத்து தண்ணியிலே கரைக்கி குடிக்க செய்தால் விஷம் முறிஞ்சிடும். பெரும்பாலும் எல்லா பகுதியிலையும் கிடைக்கக்கூடியது தான், ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் கடையில் அதிகமாக யாரும் வச்சுக்க, நாட்டு மருந்து கடையில் கூட அவ்வளோ சீக்கிரமாக அதிகம் கொட்டை கிடைக்கும். எட்டி மரத்தை கொட்டை கிடைக்கும். அதுக்கு தேவையில்லை. எட்டி மரத்தோட பச்சை அதனுடைய பட்டையை என்ன பண்ணணும், செதுக்கிக்கிட்டு நான் நல்லா மை போல் அரைச்சி தண்ணியில் கலக்கி குடிச்சிங்கனாவே ஒரு கொட்டைப்பாக்கு அளவு, இல்லைன்னா ஒரு ரொம்ப பெரியதான விஷத்தன்மை கொண்டதானாலும் அதிகமாக கூட கொடுக்கலாம். ஒரு 2 கொட்டைப்பாக்கு அளவு கூட கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா அதனுடைய விஷம், பாம்போடைய விஷம் எளிமையானிலே முறிஞ்சிடும். நீங்கள் பிறகு கூட என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட போய் நீங்கள் காட்டி எப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு எளிமையானது. எட்டி மரத்தின் எட்டி மரத்தினாலும் ஆனால் விஷத்தன்மை கொண்டது தான் எட்டி மரமே. இந்த விஷமே அது போய் முறிக்கும். இதை பார்த்து பயனடையுங்க.